வெயிட் லாஸ் சேலஞ்சோட டே 4ங்க. காலையில் எழுந்திரிச்சோன்னே அதே வெயிட்டு தான். அப்போயே நினச்சேன் நேற்று ஒரு பீஸ் இருக்குங்க, அவ்வளோதான். கொஞ்சோண்டி கேக் சாப்பிட்டேன், அதுக்காக கொஞ்சம் கூட நகரல. மதியம் சாப்பாடையே ஸ்கிப் பண்ணிவிட்டு ஃப்ரூட்ஸ் மட்டும் சாப்பிட்டேன். அது இந்த வயிற்றுக்கு கண்ணு தெரியாது. அந்த ஒரு குட்டி பீஸ் கேக்குக்காக வெயிட்டை கொஞ்சம் கூட குறைக்கலங்க. காலையில் எழுந்திரிச்சோன்னே ஜீரா தண்ணி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஆம்லாவும் குடிச்சாச்சு. இன்றைக்கி மார்னிங் வந்து கார்ப்ஸ் இல்லாமல் வெறும் சுண்டல் அப்புறம் முட்டை வெள்ளரிக்காய் மட்டும் தான் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துட்டேன். மதியம் வந்து கருப்பு கவுனி அரிசி கஞ்சி போட்டு வச்சிருந்தேன் இல்லையா, அதில் லெபான் ஊற்றி லெபான் குடிச்சிட்டு அந்த சுண்டலையும் தொட்டுக்கிட்டாச்சு சாப்பிட்றதுக்கு. இதை என்னோட டயட்டிஷியனுக்கு அனுப்பிவிட்டோன்னா அவங்க டென்ஷன் ஆகிட்டாங்க, வெஜ்ஜஸ் எங்கன்னுச்சுன்னு. உடனே இல்லை மேடம் இந்த இப்போ சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு ஒரு குக்கும்பரையும் எடுத்து சாப்பிட்டாச்சு. ஏன்னா மீல்ஸில் வந்து எல்லாமே கம்பல்சரியாக இருக்கணும்னு சொல்லிட்டு என்னோட டயட்டிஷியன் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லுவாங்க. அதனால் அதையும் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஈவினிங் வாக்கில் 2 டேட்ஸ் மட்டும் எடுத்துட்டேங்க. நைட்டு டின்னருக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ப்ரொக்கோலி சூப்பும் ஒரே ஒரு முட்டை கார்லிக் பிரெட் தான் பண்ணியிருந்தேன். அது கூட நம்ம ஆஸ் யூஷுவல் குக்கும்பரையும் வச்சு சாப்பிட்டு நைட் டின்னரை இன்றைக்கி ஒரு 5:45க்கெலாம் சாப்பிட்டு முடிச்சிட்டேன். வெளில போக வேண்டிய வேலை இருந்ததுனால ஆஸ் யூஷுவல் ஜீரோ தண்ணியும் போட்டு வச்சுட்டு கிளம்பியாச்சு. இன்னும் நைட்டு வந்துட்டு படுக்க போகிறதுக்கு முன்னாடி குடிச்சிட வேண்டியதான். ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸில் நம்ம சேனலில் ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ ஸோ மச். பை.